இப்போ போட போகிற வீடியோ வந்து நான் செய்கிறத பற்றி. அதாவது நான் ஒரு நார்த் இந்தியன் ஐட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சப்பாத்தி மாதிரினா சப்பாத்தி மாதிரி இருக்காது, டேஸ்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கப்பு 2 கப் கோதுமை மாவு, 1 கப் மைதா மாவு, அதாவது அதோட அளவில் பாதி, 1 கப் பால், அப்புறமா வந்து இந்த இதெல்லாம் விற்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அல்லது பேக்கரியிலலாம் கேட்டிங்கன்னா ட்ரைடு ஈஸ்ட் பேக்கிங் பவுடர்னு கிடைக்கும். அந்த ட்ரைடு ஈஸ்ட்டில் கொஞ்சமாக நம்ம கையில் கொஞ்சமாக உப்பு எடுப்போம் இல்லையா, அந்த அளவு கொஞ்சமாக ட்ரைடு ஈஸ்ட் எடுத்து அதை வந்து தண்ணியை கொதிக்க வச்சு அதில் போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா அது வந்து நல்லா கரைஞ்சி, ஒரு ஸ்பூனை வச்சு கலைஞ்சிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும். அப்புறம் பேக்கிங் பவுடர், அதுவும் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு ஒரு பேக்கிங் பவுடர். இது அவ்வளோத்தையும் அந்த கரைஞ்ச ஈஸ்ட்டு, உப்பு, தேவையான அளவு எல்லாத்தையும் இந்த மாவில் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசையணும். பிசைஞ்சதுக்கப்புறமா அதை ஒரு நல்ல மூடி உள்ள டப்பாவில் போட்டு அல்லது ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்ல ஒரு 4 to 5 hours நல்லா ஊற வச்சுருங்க. வெயில் காலமாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஊறினா புளிச்ச மாதிரி ஆகிடும். ஒரு 4-5 நிமிஷம் ஊற வச்சி, ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா புசு புசுன்னு வந்துடும். இப்போ தோசை மாவில் வந்து ஈஸ்ட்டுனால தான் அந்த மாவு புளிச்சு நம்மளுக்கு வந்து மாவு பொங்கி வருது. அது மாதிரி இதில் ட்ரைடு ஈஸ்ட் போடுறதுனால மாவு நல்லா பொது பொதுன்னு வரும். அதே மாதிரி பேக்கிங் பவுடர் போடுறதுனால நல்லா சாஃப்டாக வரும். இது வந்து கடைகளில் பார்த்தீங்கன்னா 2 பீஸாக கட் பண்ணி விற்பாங்க. ஒரு அதாவது 2 உள்ள ஒரு பீஸ் வந்து 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா. பிளெயின் நான், பட்டர் நான் அந்த மாதிரி விற்பாங்க. ஸோ நீங்கள் அது மாதிரி கடைகளில் போய் சாப்பிடாம வீட்லேயே எளிமையான முறையில் தயார் பண்ணி சாப்பிட்லாம். இந்த ஊற வச்ச மாவை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி சப்பாத்தி மாவு போலவே இட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் போட்டு எடுத்து சைட் டிஷ்ஷோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைட் டிஷ்ஷில் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து பன்னீர் பட்டர் மசாலா. ஒரு 3 தக்காளி, 3 வெங்காயம். அப்புறம் உங்களுக்கு சிகப்பு மிளகா டேஸ்ட் பிடிக்குமா, பச்சை மிளகா டேஸ்ட் பிடிக்குமா? பச்சை மிளகா டேஸ்ட் பிடிக்கும்னா அதாவது மசாலா பேக் வந்து கிடைக்குது. பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் மட்டர் மசாலா, பன்னீர் டிக்கா மசாலா, அந்த மாதிரி அதுக்குள்ளே சைட் டிஷ் வந்து பேக்ஸில் கிடைக்கிது. இப்போ அதே மாதிரி நீங்கள் காலிஃப்ளவர் எடுத்துட்டிங்கன்னா காலிஃப்ளவர் டாப் 5, அதாவது நார் பிராண்டில் வந்து சைனீஸ் சில்லி, சைனீஸ் மஞ்சூரியன், சைனீஸ் செஷ்வான், இந்த ஃப்ளேவரில் வந்து சைட் டிஷ் பேக் கிடைக்கிது. அந்த மாதிரி சைட் டிஷ் பேக்கை வாங்கி வச்சு நார் பிராண்டில் நான் சொல்கிறது சைனீஸ் சில்லி, சைனீஸ் பன்னீர், சைனீஸ் செஷ்வான், சைனீஸ் மஞ்சூரியன், இந்த மாதிரி நிறைய டேஸ்ட்டில் கிடைக்கிது. இந்த சைட் டிஷ்ஷை வாங்கி வச்சுட்டு இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் போடலாம். போட்டு அதை நல்ல ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை தண்ணி உள்ள ஒரு பிளேட்டில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமே ஆறிடும். ஏன்னா வெறும்ன ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிங்கன்னா ஆறாது. ஆறினதுக்கப்புறமா அதை வந்து ஒரு இது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கிரேவியில் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை கொஞ்சமாக நெய்யை விட்டு கோல்டன் ப்ரௌன், அதாவது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து அதுக்கப்புறமா இந்த கலவையில் சேருங்க. சேர்த்ததுக்கப்புறம் கடைசியில் ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்கு இல்லையா, அதை வந்து தனியாக வதக்கி நீங்கள் இந்த கிரேவியில் சேர்க்கலாம். இது வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வரவங்களுக்கு, காலேஜ்லேருந்து வரவங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டிஃபனாக இருக்கும். தக்காளி, வெங்காயம் உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பை தரும். காய்கறிகளோட பலன்களை வந்து நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். இதுவரை இந்த பதிவை கவனித்ததற்கு மிக்க நன்றி. நல்ல டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.